Vikram is sitting, actor Vikram there, you know. He says, you're just the way I wanted you to be. I said, you will regret, Vikram. If you want something, you have to go and do. Actually, Vidya Balan, when she came, she got a movie with Manobala. Tamil. Then she did for 2 days and she said, no, I don't want to do this, and she went off. There was another movie where Vidya Balan was taken and they replaced her with Trisha. Hello people, it's awesome to have all these lovely people on the show today. நான் இந்த சைட்லேருந்து சொல்கிறேன். இவங்க வந்து மிஸ் ருக்கு, என்னோட வெரி 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 ஓல்ட் ஃப்ரெண்ட். அவங்க வந்து நான் நினைக்கிறேன் நான் வந்து காஸ்டியூம் டிசைனிங் ஆட்ஸுக்கு பண்ணுற டைம்லேருந்து அவங்க கோஆர்டினேட்டராக இருக்காங்க. திஸ் இஸ் சுஜா. சுஜா இஸ் அ யங்கர், இந்த ஜென்ரேஷனோட ஒரு யங்கர் மாடல். அண்ட் திஸ் இஸ் ஜெயா முரளி, அகெயின் மை வெரி 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 க்ளோஸ் ஓல்ட் ஃப்ரெண்ட். நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க மாடலிங் பண்ணி சினிமாலெல்லாம் நடிச்சிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் ஸ்வாதி. ஐ திங்க் ஷீ இஸ் த யங்கஸ்ட் டுடே வித் அஸ், தி யங்கஸ்ட் மாடல் ஆன் போர்ட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆல். ஒன்றும் இல்லை, சும்மா கதை அடிக்க போகிறோம். வி ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் ஹவு டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். ருக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது, ஜெயா அப்போ ஃபர்ஸ்ட் வந்தாங்க, நான் செகண்ட் வந்தேன். உங்கள் டைமில் எப்படி இருக்குது அட்வர்டைஸிங் இப்போது, அதை பற்றி தான் பேச போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. Yes, happy to be here. மை ப்ளஷர். ஸோ ருக்கு, வில் ஸ்டார்ட் வித் யூ. ருக்கு, Yes. நீங்கள் எந்த வருஷம் சென்னைக்கு வந்தீங்க? 1984 நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் இங்கே வந்தேன். அப்போ வந்த உடனே நான் வந்து ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு பசங்கள்லாம் ஆயிடுத்து. ஸோ அதுக்கு ஐ ஹேட் டு குவிட் மை ஜாப். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பிகேம் 6 years old. அப்போ நான் வந்து சரி திருப்பி வேலைக்கு ஆரம்பிக்கலான்னு போனால் எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. நான் மட்டும் புதுசாக நியூ என்ட்ரண்ட் மாதிரி போகிறதா இருந்தது. ஸோ சரி இது சரி வராது சொல்லிவிட்டு தென் ஐ தாட் சரி நவ் டைம் டு பி ஆன் மை ஓன்னு. அப்போ தான் அந்த டைமில் அந்த ஏஜென்சியில் வந்து மாடல்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷூட் டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாடல்ஸ் கிடைக்க. அப்போ சரி அப்போ நம்ம அந்த கேப்பில் நம்ம ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஐ ஸ்டார்டட் திஸ் கோஆர்டினேஷன் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் கால் பிஜு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தோம் some 30 years ago. Wow. So that is my story. I mean, that's how I started. Let's celebrate on Women's Day. Yes. எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணும். பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்தப்ப உங்களுக்கு கல்ச்சுரலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? கொஞ்சம் நாளைக்கு இருந்தது. பட் இப்போ வந்து எனக்கு சென்னை இஸ் மை ஹோம். எனக்கு இப்போ சென்னை இன்னும் பிடிக்கிறது. இட் க்ரோஸ் ஆன் யூ. எந்த இடமுமே நம்ம வந்து நவ் சென்னை இஸ் மை ஹோம். ஐ லைக் இட். இல்லை, உங்களுக்கு அங்கே பாம்பேயில் ஒர்க் பண்ணினதுக்கும் சென்னையில் ஐ திங்க் நிறைய பேர் வந்து இப்படி இடம் பெயரும்போது சென்னை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேட் பேக்காக இருக்குது. நான் என்னென்ன நினைக்கிறேன்னா பாம்பேயில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய லைக் இப்போ ஒரு கோஆர்டினேட்டர்னால் ஒரு 100 கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாள். சென்னையில் அதுக்கு வந்து ஒரு 10 கோஆர்டினேட்டர் இருப்பாள். அப்போ அந்த 10 கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் இங்கே கிடைக்கிறது ஈஸியர். பாம்பேல ஒரு காம்படிஷன் இன் பாம்பே ஸோ சிவியர். நீங்கள் மாடல் ஆனாலும் சரி, கோஆர்டினேட்டர் ஆனாலும் சரி, ஸ்டைலிஸ்ட் ஆனாலும் சரி, பாம்பேல ஒர்க்குக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க வேலை பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து நீஷ் ஏரியாவில் என்டர் பண்ணோம். ஸோ அந்த அட்வான்டேஜ் எங்களுக்கு இருக்குது. ஸோ that is helping us. Every family member like me, how I entered, no? So that time, if Ruku and Biju are the coordinators, then it was very easy to, like, step into that. I still remember she was conducting Jaya வந்து the Coast Guard ball. Jaya's husband was in Coast Guard and she was அப்போ ஜெயா அந்த பால்ல நாங்கள் பார்த்தோம். I was one of the judge there for the beauty pageant. Shilpa Ranganathan was there. Yes. So they came and asked me, you want to model and we are the coordinators, like. So she said, what? Me and modeling? And மாதிரி கேட்டாங்க. But this happened some 30 years ago. மாடலாக பண்ணி சினிமாலாம் பண்ணி she is such a known face. Correct. That is Jaya. But courtesy Ruku and Biju, they first started and I had laughed and kept the card like that. I was working for an HR company that time. Then one fine day I saw my friend Aarti's ad in the paper. She's also another naval officer's wife. So I immediately called her, how come you're there? She said, Ruku and Biju,
they are my friends and I did an ad. And immediately I said, Biju, I'm ready. யாரானும் நமக்கு முன்னாடி பண்ணா நமக்கு அதுக்கப்புறம் பண்றது ஈஸி. இல்லை லைஃப்பில் வந்து எப்போதுமே எல்லாருக்குமே யாரோ ஒரு கை கொடுப்பா. somewhere somebody will pull you, you know, will give one hand. அந்த டைமில் நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ணிக்கணும். Correct. ஸோ எப்போதுமே எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு அதில் நம்ம எப்படி க்ரோ பண்ணுறோம், அதில் ஃபர்ஸ்ட் பயன் இருக்குங்கிறத அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆமாம், கரெக்ட். சிலப்போ என்ன ஆகிடும்னா எல்லாருக்கும் சம அளவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற டைமில் அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஃபர்ஸ்ட் அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. கரெக்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுறதில்ல, அது நிறைய பேருக்கு கிடைக்காதுல்ல. That is also From home front or otherwise, yes, that's true. And one more thing I would like to tell here, photos கேட்டாங்க எனக்கு, photos அனுப்பிடுன்னுட்டு. அப்புறம் நான் 3 kids, okay, and my husband is a defense officer. Most of the time he's sailing out and I'm managing my work, home and this thing. 3 பசங்க. So I said அனுப்புறேன்னுட்டு அனுப்பவே இல்லை. One morning Sunday, Biju called me, are you home? Just get dressed up a little bit. நானே வந்து போட்டோ எடுத்துக்கிறேன். நானே வந்து அனுப்புற போட்டோ. நீ அனுப்புற மாதிரி இல்ல, நான் போட்டோகிராஃபர் அனுப்புறேன். குவார்ட்டர்ஸ்ல வந்துட்டு he took some photo. Jaya, my name is Jaya, actually he put it as Maya. And a call comes for me for a doctor's role. I'm in the office, okay. So my immediate head was in IIM. I said I need 2 hours break. I just want to go somewhere. சொல்லிட்டு நான் போனேன். Vikram is sitting, actor Vikram there, you know. That was my first thing. They're all standing there. Photo. I was gone. He says, you're just the way I wanted you to be. I said, you will regret, Vikram, because I don't know a word of Tamil. Illa na solitare. And Shilpa Ranganathan was the heroine of that. Can you beat it? So that's the way I started. And thanks to Ruku and Biju, it was really it's a nice opportunity journey to get together. ஒரு 30 வருஷம் கழிச்சு அதை பேசி, yes, you know, lot of good memories. And it empowered us in every way. Yeah. இதெல்லாம் எங்களோட கதை. நீங்க வந்து அதை விடையும் யங்கர் ஜென்ரேஷன், லைக் இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். உங்களுக்கு வந்து அட்வர்டைசிங் எப்படி இருக்கு, மீடியா? 2018 to 21 வரைக்கும் நான் எம்பசியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த டைம் ஆல்சோ நான் சின்ன சின்ன ஆட் ஷூட்ஸில் ஃபோட்டோ ஷூட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன், கேட்லாக்ஸ்க்கு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து மாடலிங்கில் வரல. ஏன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல? ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனாலயா இல்லை ஒர்க் பண்ணிட்டு ஹெசிடேஷன் இருந்ததா? ஃபேமிலி ஹெசிடேஷனும் இருந்துச்சு, ப்ளஸ் எனக்கு என்னால் ஒர்க்கும் விட்டுட்டு வர முடியல. ஓகே. எனக்கு நான் அந்த ஒர்க் ரொம்ப ஆசைப்பட்டு தான் போனேன். அண்ட் ஆல்சோ பேஷன் விடக்கூடாதுன்னு அப்படியே சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் கொரோனா வந்தனால எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டாஃப்ஸ் கம்மி பண்ணணும். ஆமாம், ஒர்க் இல்லை, டவுன் சைஸ் பண்ணு. ஸோ ஐ ரிசைன். ஸோ ஃப்ரம் 2021 till now I'm into modeling. ஓகே. என்னென்ன இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஜெயச்சந்திரன் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஆச்சி மசாலா ஆட் ஷூட்ஸ். மோஸ்ட்லி லாஸ்ட்டாக மேமோட ஆட் ஷூட்ஸ் லைன் டேட்ஸ். நைஸ். சுஜா, we'd like to know a little about you. ஓகே, என்னோட ஜேர்னி வந்து ஒரு உமன்ஸ் டே ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. வாவ், உமன்ஸ் டே சோஷியல் மீடியா பார்த்து தான். வெரி நைஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லைக் ஒரு உமன்ஸ் டேக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் மாடலாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க யூ கேன் சென்ட் சம் ஃபோட்டோஸ். இது எந்த வருஷம்? இட் வாஸ் பேக் 2019. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் 2019 பேக்குன்றாங்க இந்த பசங்க. இப்போ நம்மலாம் என்ன சொல்கிறது? ஸோ அந்த ஒரு போஸ்ட் பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது பிடிக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிறது பிடிக்கும், லைக் கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் பிடிக்கும். அது சுஜா நீங்கள் சொல்லவே வேண்டாம். என்ன இந்த ஜென்ரேஷனுக்கு ஆக்குபேஷனே ஃபோட்டோ எடுக்கிறதும். ஓகே, அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணேன். அந்த ஒரு ஷூட் போகும்போதே ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அண்ட் அது வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ சோஷியல் மீடியா தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கு கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, மாடலிங் எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு போஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ட்ரை பண்ணலான்னு எடுத்த எஃபர்ட்னால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆக முடிஞ்சது. நீங்கள் வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஆட்ஸ் பண்ணீங்க? லைக் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆட்ஸ் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். One Horlicks one I did.
You know you're called நான் ஏன் கேக்குறேனாக்கா Actor Vivek branded me as Horlicks. Horlicks mummy. Horlicks mummy. Jaya is known as Horlicks mummy. Actually, நீங்க தான் கொடுத்தீங்க first ad. அந்த இதில் வந்து நிறைய நம்ம பசங்கள்லாம் கூட நடித்தாங்க. யூ ரிமெம்பர் ஆல் த சில்ட்ரன் நோ ஆல் த மதர்ஸ். அப்புறம் இந்த கிட்ஸும் வேண்டி இருந்தது எல்லாம் ஆல் பிஜூஸ் கிட்ஸ் மை கிட்ஸ் ஹர் கிட்ஸ் ஆல் ஆஃப் தம் வேர் யூ நோ It was like a family இட் வாஸ் லைக் அ get-together ஃபேமிலி திங். வெரி நைஸ், வெரி குட் மெமரிஸ் வி ஹேவ். But then ads எல்லாம் பண்ணிட்டு then one fine day Tara calls me, movie பண்றியான்னு. Then my husband said nothing doing, no movies. Then Tara சொன்னா நீ வந்து போய் பாரு, இஷ்டமான பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம். So I went there, I really liked, and Prashant was the hero of the movie. Prashant had come on my husband's ship. Prakash Raj, Prashant, all of these people were introduced to me. Sorry, நான் போனேன் ஷூட்டிங் அப்ப ஈஸி இல்ல Prashant ஹஸ்பண்ட் is கிட்ட thinking சொல்றது I've come to see him, you know. அப்புறம் சொல்றான் சுப்பா ருஸ்தம் when did you come into this field? I said just entering. So that was the way I was welcomed. I must thank my stars or whatever. As my nephew said, at last beauty paid auntie anna sonna வயசானப்புறம் 3 பசங்களை அனுப்புற I've entered the industry and I met beautiful people. Even Dhaksha, when I met, it was like, no, like, it's long lost friend meeting and she's taking care of the dresses and everything and making us feel comfortable because leaving children coming out and, no, like, it was an easy thing and I must thank each one of them. Yeah. இப்போ உங்க ஜென்ரேஷன்ல வந்து எங்களுக்கு அவ்வளவா வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான நேரம் இல்லை. இப்போ ருக்கு ஜெயா நானெல்லாம் பண்ணும்போது செட்டே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ் லாங் லாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாங் லாஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த போன கதை வந்த கதை போன ஷூட்டில் விட்டுருப்போம் ஒரு கதையை, அது இந்த ஷூட்டில் ஆரம்பிப்போம். I'll be like ருக்கு யூ நோ, அதுவும் வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக வந்து காசிப் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை வேற டைம் பாஸ் என்ன இருக்கும். கரெக்ட். ருக்குவோட ஜெயாவோட நான் பண்ணினது எல்லாமே எங்களுக்கு பிக்னிக் மாதிரி தான் இருக்கும். நடிக்கிற டைமில் நடிச்சுட்டு நாங்கள் ஒன்றா உட்காந்து கும்மி அடிச்சுட்டு இருப்போம். வந்த கதை போன கதை ஊர் கதை, இது என்னாச்சு அது என்னாச்சு, இந்த மாடல் இந்த அடுக்கு போனாங்களா, இதெல்லாம் பேசுகிறதா. இட்ஸ் லைக் அ பிக்னிக் and it's like long lost friends. Nobody threw weight, you know. Besant Nagar, at 12B, she was shooting Jyotika. Since I knew her, no, என்னாரும் வேணும்னா வா வீட்டுக்கு. She came to change and all, no. It was அப்போல்லாம் கேரவன்லாம் கிடையாதுல்ல இந்த மாதிரி. We used to talk like this only with them, you know. அப்போ வந்து பக்கத்து வீட்டு கதவு பெல் அடிச்சுட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுருவோம். கரெக்ட். wherever we are shooting, டாக்கிங் அபவுட் அப்போ கேரவன் கிடையாது. கேரவன் நிறைய சொல்கிற காலம் இல்லை. ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணலை, நம்ம அவுட்டோரில் ஷூட் பண்ணுறோன்னா அந்த கம்யூனிட்டியில் பேசி வச்சுப்பாங்க. கரெக்ட். என்ன அப்புறம் நாங்கள் எப்படி ஆமாம் ரெஸ்ட் ரூமுக்கு நாங்கள் எப்படி பேசி போனால், நாங்கள் லேடிஸ் மட்டும் வரோம், நீங்கள் ஜென்ஸ் அலோவ் பண்ணாதீங்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கம்ஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸ். அப்புறம் ஆமாம், அந்த மேல் மாடல்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க. Touch was there with director Agato, you know, everybody. இல்லை ஈவன் அமங்ஸ்ட் ourselves. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் உங்கள் ஏஜ் கேட்டகரியும் வச்சு நான் நிறைய ஆட்ஸ் பண்ணுறேன். பட் எங்களுக்கு வந்து இந்த கனெக்டிவிட்டி வர மாட்டேங்குது. எனக்கு ருக்கு கூடயும் ஜெயா கிட்டேயும் இருக்கிற கனெக்டிவிட்டி வந்து எனக்கு உங்கள் ஜென்ரேஷன் கூட வரல. மேபி நானுமே வந்து ப்ரீஆக்கியபைடாக இருக்கேன், இல்லை நீங்கள் அதை விட ப்ரீஆக்கியபைடாக இருக்கீங்க. ஒரு மாதிரி நான் சொல்கிறது புரியுதா இருக்கு உங்களுக்கு? The thing is, எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும்னு இருக்கு. பட் the worst thing is a phone. Everybody is busy with their own. கரெக்ட். நமக்கு அது உங்கள் வாயால் வரணும் தான் வெயிட் பண்ணேன் நான். இப்போ நாங்கள் எங்களை பார்த்தா நாங்கள் பேச தான் விரும்புவோம், ஃபோனு நோண்ட இல்ல, மாட்டோம். எனக்கும் பேச தான் பிடிக்கும். பட் அந்த ஆப்போசிட் பீப்புள் அவங்களுக்கும் அது பிடிக்கணும்ல. அண்ட் இப்போ வந்து அவங்கவுங்க வராங்க, வேலை பார்க்குறாங்க, போகிறாங்க. இன்ட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப just smile, say ஹாய், அவ்வளோதான். நீ என்ன கூட்டு போ, யாரு ஸ்மைல் பண்ணிட்டு ஃபோனை பார்க்குறாங்க நான் பார்க்குறேன். இல்லை, ஐ ஃபீல் தட் கனெக்டிவிட்டி அமங் இப்போ ஒரு விமென் சொசைட்டின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வேறு வேறு ஏஜ் குரூப்பில் உட்காந்துருக்கோம்.
இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண ரொம்ப சிம்பிளான திங்ஸு, நிறைய வேல்யூ பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை. நான் அதுக்காக வருத்தப்படல. உங்களோட ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஐ ஃபீல் நாங்கள் இன்னும் ஜாலியாக இருந்தோன்னு. அது நம்ம நினைக்கிறோம், they might think differently. ஃபோனில் ஜாலியாக இருக்காங்கன்னு அவங்க நினைக்கலாம். And we'll start from where we had left. There's no any No, disconnect. whenever Ruku ma'am comes for like shoot places, we will have like good chat. Yeah. சரி, இப்போ உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய வந்து சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இப்போ ருக்கு வந்து ஒரு ஆட் பண்ணணும்னா ஜெயாவோட ஃபோட்டோ வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும், ஜெயாவோட ஃபோட்டோ ஓகே ஆகணும், ஆடிஷன் மேபி இருந்தால் இருக்கலாம், இல்லை நிறைய ஆட்ஸ் அவங்க பண்ணியிருந்தா ருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லைங்க இவங்க இந்த ஹார்லிக்ஸ் ஆடெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் ஹார்லிக்ஸ் மம்மி, அப்படி வந்து ஒரு ப்ரொமோஷன் அவங்க சொன்னால், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் கிளைண்ட் வந்து ஏற்றுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க அந்த மாடல். ஓகே, உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவே எல்லாமே ஆயிடுச்சு. ரெக்கமெண்டேஷனும் இன்ஸ்டா தான், உங்களோட ஆடும் இன்ஸ்டா தான். But the thing is, நல்ல ப்ராஜெக்ட், குட் ஒர்க்ஸ் இப்போவுமே இவங்க த்ரூ தான் எங்களுக்கு வருது. வாட் எவர் இன்ஸ்டாகிராமில் வி கெட் ஃபியூ என்கொயரிஸ் வருது, பட் இட்ஸ் நாட் லைக் ஃபார் பிராண்ட்ஸ் அண்ட் ஆல். இட் இஸ் ஃபார் டிஜிட்டல் ப்ரோ. மேபி டிஜிட்டலில் வரது the work that they get is not so paying. அந்த பேமெண்ட் கொடுக்கறது வந்து it's very very less. Whereas நம்ம வந்து if you go through Ad, if you're through doing an you, ad, yeah, because we work with the bigger brands, so they also know திவாக் கூட போனா we'll get quality. இட்ஸ் ஜென்யூன். லைக் இவங்க கூட நம்ம பேசி இஃப் யூ ஃபிக்ஸ் த ஆட் 100% ஃபிக்ஸ்ட், we need not worry. நீ வேற எதை பத்தியுமே கவலைப்பட கவலைப்பட வேண்டாம். வேண்டாம். உன்னோட ஹேர், மேக்கப், காஸ்டியூம், டைரக்டர் நல்ல Everything is taken care. எல்லாமே டேக்கன் கேர். இன்ஸ்டால யாரை நம்புறது யாரை நம்ப முடியாதுன்னு how will you trust anybody இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அதுவும் இருக்கு, தேல் என்கொயர் ஃபார் த லைக் பட்ஜெட் என்னன்னு என்கொயர் பண்ணுவாங்க, தே டோன்ட் ஈவன் கெட் பேக். ஐ ஃபீல் லைக் லெஸ்ஸர் பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட தே வில் ஒர்க், பட் தே நோ, மேம் நோ, லைக் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும், நம்மளோட டைலாக் டெலிவரிஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ குயிக்காக நம்மளால் முடிக்க முடியும். அந்த மாதிரி பீப்புள் ரெஃபர் பண்ணும்போது ஒர்க் இஸ் ஸோ ஈஸி. ஏன்னா டைரக்டர்ஸ்க்கும் அதுதான் பிடிக்கும், நமக்கும் வந்து தெரிஞ்ச டீமாக இருக்கும். ஷி வில் பி தேர். அப்போ எல்லாம் வெறும் பாம்பே மாடல்ஸ் யூஸ் டு கம் ருக்கு. இப்போ வந்து இந்த பாம்பே மாடல்ஸ் கொஞ்சம் நிறையவே தே ஹவ் ஸ்டாப்ட், கம்மியாகிடுது. நோ தே வாண்ட் நேட்டிவிட்டி. சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம் வரணும் இல்லையா? அப்போ ரொம்ப அந்த ஹிந்தி லுக்லாம் இருந்ததுன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு பட்டு சாரி கட்டி வந்து ஒரு ஜுவல்லரி போட்டு பூவெல்லாம் வச்சா யூ நீட் அ சவுத் இண்டியன் ஃபேஸ். அந்த நேட்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், அந்த ட்ரெடிஷ்னல் லுக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐயோ, ஒரு காலத்துல வெள்ளத்தோல் பைத்தியம் Oh my பிடிச்சு God, அலைஞ்சாங்க. ஆமா. ஐம் டாக்கிங் அபவுட் லைக் ஆனால் அந்த ஃபாரினர்ஸ் நிறைய வச்சு பண்ணுவான் ஒரு காலத்தில், ஒரு நடுவில் அவன் வந்து சாரியெல்லாம் கட்டினா ஒரு மாதிரி இருக்கும். they not walk properly, they'll walk பேண்ட் போட்டு நடக்கிற மாதிரி, they'll walk with a saree. So all that was I think people also learn இல்லையா? அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல, ட்ரையல் அண்ட் எரர். அது பார்த்துட்டு கிளைண்ட்டே அப்புறமா சொல்லுவாங்க, நான் என்ன நினைச்சு இந்த மாடலை செலக்ட் பண்ணனே தெரியல அப்படின்னு. குட் தட் நம்ம ஒரு டேலண்ட்ஸ். ஆமாம், இப்போ நிறைய சவுத்தில் அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இந்த கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் க்ரூம்டு. முன்னாடி எல்லாம் வந்து அவ்வளோ க்ரூமிங் இருக்காது சவுத் மாடல்ஸ்க்கு. இப்போ எல்லாருமே எல்லாம் பிகாஸ் ஆஃப் செல்ஃப் கேர், எவ்ரிபடி இஸ் வெல் க்ரூம்ட் அண்ட் aware, very aware. அதெல்லாம் தான் சோஷியல் மீடியாவில் the pluses அதெல்லாம் all that has happened because of social media. I have a question for you, Rukku. How did you start in 84? 84, That was the start of the thing. No? Yeah, that's because I worked in an ad agency, She knows the workings of ad agency. ஸோ அப்போ வந்து மாடல்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள். கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் பக்கத்து வீட்டில் அவ ஸ்கூல் கிட்ஸ் அப்படி இப்படிலாம் கேட்டு She convinced me, like we look for a different kind of, like this thing. You suit for that. ருக்கு பேச்சு நம்ம காதுல இருக்குமே தவிர்த்து கண்ணு தேடினே தான் இருக்கும். அவன் நல்லா இருக்கால, அவளை கேட்டு பார்க்கலாமா, இவன் நல்லா இருக்கால. workaholic. மாடல்ஸ் வந்து That thing, goal always will be there, searching for that. That happens. Like இப்போ வந்து எனக்கு ஹோர்டிங்ஸ், பில்போர்ட் அதெல்லாம் தானா கண்ணு போயிடுது. யார் இருக்கா, என்ன ஒர்க் இருக்கு. ஃபார் யூ இட்ஸ் லைக் who is looking pretty. குட் ஃபேஸ், குட் ஹைட், குட் ஸ்ட்ரக்சர், நல்லா அவ ஸ்மைல் அழகா இருக்கு. பார்த்த 1 செகண்ட்ல ஷீல் சே, அந்த பொண்ணு கண்ணு நல்லா இருக்குல்ல, ஏய்
நான் இன்னும் பார்க்கவே இல்லையே, எப்போ பார்த்தீங்க நீங்க? நானும் உங்களோட தானே இருக்கேன். She notices like that. And being a housewife and taking care of the kids, உடனே வந்து வெளியில் வந்து பண்ணி, you know your value, you know you can do something and you can earn also. Correct. That was, I didn't even know that I'll get money for this. I just went. So and cute, no, slowly, Rukmani? yeah, it's no like, you know, like you're, no? த திங் இஸ் நம்ம தான் நம்மளை வேல்யூவே பண்ணிக்க மாட்டேங்கிறோம். தட் இஸ் லைக் ஸோ ஆக்சுவலி எல்லா ஃபீல்ட்லையுமே நம்ம தான் நம்ம பப்ளிசிட்டி பண்ணோம், வேறு யாரும் நமக்கு பப்ளிசிட்டி பண்ண மாட்டோம். we should promote ourselves, we should do our own publicity. We don't Nobody do else that will ல. do. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், ஹியூமிலிட்டின்னு நினைக்கிறோமா, இல்லை நம்மளையே செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டா வந்து யாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறோமா, என்ன அந்த மென்டல் பிளாக்குன்னு எனக்கு புரியல. பிகாஸ் எல்லா வேலையும் நம்ம பண்ணுறோம். நான் நினைக்கிறேன் ருக்கு உங்கள் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் ஒரு 10 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்களா? Much more. சரி 20 கொடுத்துருப்பீங்களா? அதுக்கும் இல்லை, நான் சொல்கிறது வந்து மேகசின்லாம் சொல்லலை, நான் சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன். yeah, not so much in social. சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருந்தால் நான் பார்த்துருப்பேன். ஸோ 10க்குள்ளே தான் கொடுத்துருப்பீங்க. உங்களோட சர்வீஸ் எப்போத்துலேருந்து 84லேருந்து எத்தனை மாடல்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி, எத்தனை மாடல்ஸை நீங்கள் வந்து கொண்டு போய் வச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 50,000 மாடல்ஸ் இருக்கும். 50,000 மாடல்ஸ்க்கு நீங்கள் தான் 50,000 மாடல்ஸ்க்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப் அண்ட் ஜெயா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்படி பண்ணணும், இது பண்ணேன், நீ ட்ரை பண்ணேன்னு சொல்லி நீங்கள் தான் ஒரு விதையை போடுறீங்க. 50,000 மாடல்ஸும் வந்து இன்னைக்கு அதில் நிறைய பேர் ஆக்டர்ஸாக இருக்கா, நிறைய பேர் ஆக்டர்ஸ். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய மாடல்ஸ் தான் இன்னும் ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஓ எஸ். Trisha is herself is an example. ட்ரிஷா இஸ் யுவர் டிஸ்கவரி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இத்தனை பேர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற நீங்கள் தான் உருவாக்குனீங்க, இதை எத்தனை வாட்டி நீங்களே ரியலைஸ் பண்ணி நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினச்சிருக்கீங்க? ஒன்று. ரெண்டாவது, அது சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கீங்க. அதை பற்றி பேசவே இல்லை. இது மட்டும் நெவர் எவர். Nice thing about Rukku is she never know like. இல்லை, அது தப்புங்கிறேன் ஜியானா. இப்போ நைஸ் திங் அபவுட் ருக்கு இஸ் தட் ஷி டசன்ட் டாக் அபவுட் தீஸ் திங்ஸ்ன்னு கிடையாது. இப்போ யார் பேசுவாங்க? நம்ம தான் நம்மளை தான். இப்போ ருக்குக்கு நான் பேசுகிறேன், எனக்கு நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து அவளுக்கு பேசுகிறீங்க, அவங்க அவங்களுக்கு பேசுகிறாங்க. இப்போ இது இல்லைன்னா, ஸோ now we are from a generation where we are not as active as these younger kids on social media. Correct, true. 24 மணி நேரமும் இன்ஸ்டாவில் இருக்கு. எனக்கு மைண்ட் செட் இல்லை. காலையில் ஒரு முறை நான் போஸ்ட் பண்ணும்போது பார்ப்பேன், சாயங்காலம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா, டெரோகேட்ரியாக கமெண்ட் வந்திருக்கா மட்டும் பார்ப்பேன். இது 2 times. நீங்கள் வந்து எவ்ரி 1 hour செக் பண்ணுறீங்க. Okay, so they have that platform. We didn't have the platform. We didn't have the mindset. Yes. Okay, ba? Or it's not an easy task. 50,000 models. Imagine. நான் சொல்றது mainstream models. எனக்கே I can name them because I've styled all her models. Correct. I remember. I remember. அதனால அப்போ வந்து அதை வந்து நம்ம பெருசாவும் பேசலை, நம்மளே செலிப்ரேட் பண்ணிக்கல, நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கவும் இல்லை. Vidya Balan came for Vasmall for Rajiv Menon. I remember very clearly. I was sitting with her in She's her such a caravan. pataka, yaar. Vidya Balan. Intelligent girl, huh? she is amazing. Actually, you know, Vidya Balan, when she came, she also got, I got her a Malayalam movie with Mohanlal. But that movie never got completed. And then she got a movie with Manobala. Tamil. Then she did for 2 days and she said, no, I don't want to do this. And she went off. Like so many things. And there was another movie where Vidya Balan was taken and they replaced her with Trisha. Yeah. They said she can't act. So, you know, sometimes I feel all that happened, the negativity happened for her good. Then she got a very big break in Bombay. இப்போ நம்ம வந்து வித்யா பாலன் ரீச்சே பண்ண முடியாது. That's how big she has is. become today. அது சவுத்தில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. நமக்கு இங்கே செட் ஆகாதுன்னு அனுப்புறதெல்லாம் அங்கே சூப்பராக ஷைன் ஆகும். ஹேமா மாலினி மேம் எடுத்துக்கோங்க, ஸ்ரீதேவ் ரேகா எடுத்துக்கோங்க, எனிபடி. நம்ம இல்லை இங்கே நமக்கு வந்து ஒன்றும் வேலைக்காகாதுன்னு நம்ம நினைக்கிறவங்கெல்லாம் they'll go pan Indian. ஆமா, pan Indian. they'll go. அதுக்கப்புறம் சவுத்லேருந்து நம்ம ரீச்சே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், பாம்பேன்னு இங்கே வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறமா ஆமா, they go back with you know, with directors double, are so good.
They groom them, they make And also inga professionalism in the south industry is very very professional. thoroughly professional. Unlike the Hindi film industry, inga வந்து timing, director respect பண்றது எல்லாம் is of utmost you know, they are very very professional. So when they come here, they learn all that. They learn how to face the camera. They learn how to act. So many things. They're very good directors in the Tamil. அவங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. So but training ground is very good. அப்போ பாம்பே போனால் it becomes very easy for them. Already எல்லாம் கற்றுண்டுட்டா டான்ஸு, ஆக்டிங்கு, லைட்டு, மேக்கப், everything is கற்றுண்டுட்றால இங்கே. So it becomes very easy for them when they go to Bombay. So it's a nice training ground. Very nice training. We have fantastic directors here. ருக்கு இப்போ சும்மா ஒரு குயிக்காக ஒரு ரன் த்ரூ பண்ணலாம். நீங்கள் வந்து மாடலாக பண்ணி அவங்க எல்லாம் இப்போ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிற ஒரு 10 பேர் சொல்லுங்க. த்ரிஷா சொல்லியாச்சு, ஸ்ரீகாந்த், ஷாமு, அப்புறம் வேறு யார் 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 பிரியங்கா சோப்ரா. She's like a boy. Ad for me in Kerala. அப்புறம் வந்து அனுஷ்கா, she did not Shetty, Anushka Sharma. Anushka She did Sharma. Ford Fiesta. She did for Manoj Pillai. And then who else? எல்லாரும் நான் லிஸ்ட் கொடுக்கவா உங்களுக்கு? எல்லாரும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான். So many of வித்யா them. பாலன் Yeah, இப்ப Vidya சொன்னீங்க. Balan. Yeah, தென் த்ரிஷா சொல்லல இன்னும். Then who else? The current crop itself, there'll be so many. Kanchi Kaul. Kanchi Kaul. Kanchi Kaul was a favorite of mine. Yeah. Still in touch. டிவி இப்போ வந்து டிவியில் ஆட்ஸே வந்து குறைஞ்சிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து the entire industry is undergoing a change. டெலிவிஷன் வியூவர்ஷிப் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. எவ்ரிபடிஸ் யூனோ, இப்போ வந்து நம்ம ஜென்ரேஷன் வந்து ஒரு நியூஸ் டைம்ஸ் நவ் போட்டோன்னா அதை ஃபுல்லாக அவள் என்ன காமிக்கிறானோ பார்ப்பாங்க. ப்ளஸ் அவங்க ஜென்ரேஷன் தே ஆர் ஒன்லி வாட்சிங் கண்டென்ட். ஸோ அவங்களுக்கு என்ன பார்க்கணுமோ, அது ஸ்போர்ட்ஸ்னால் கிரிக்கெட்னால் அதை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ சம்படி பாலிட்டிக்ஸ்னால் அதை மட்டும் பார்ப்பாங்க. வாட் எவர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட், தே ஒன்லி வாட்ச் தட் யூனோ தட் கண்டென்ட். ஸோ அதனால வியூவர்ஷிப் கம்மியானதுனால டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாகிடுறது. எவ்ரி திங் இஸ் பிகமிங் சோஷியல் மீடியா அட்வர்டைசிங், டிஜிட்டல் அட்வர்டைசிங். So and for that you don't need a great cameraman, you don't need great location, everything. You have a good iPhone or நல்ல Samsung phone தான், அதை வச்சே பண்ணலாம். இப்போ எங்கள் டைமில் நாங்கள் இன்னமும் வேலை பார்த்தாலும் we have our individuality, we have our space. இப்போ you are at a time where there is a lot of competition. நீங்கள் போடுற சோஷியல் மீடியா, உங்களோட இன்ஸ்டாவே வந்து இஸ் there's so much competition in one day. நம்ம இன்னைக்கு ஒரு ரீல் போட்டு அதுக்கு வந்து ஒரு 1 million வியூ வந்துடுச்சுன்னா அடுத்து ஒருத்தங்களுக்கு 1 million வியூ உடனே வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரே டைமில் ஒரு 100 பேர்த்துக்கு 1 million வியூ வரலாம். ஸோ இது காம்படிஷன் தானேங்கிறேன் நான். இட்ஸ் கம்பீட்டிங். ஸோ இது எவ்ரிடே யூ ஹேவ் டு, இது வாருக்கு போகிற மாதிரி இருக்கும். கரெக்ட். எவ்ரிடே டெய்லி வந்து நம்ம வாருக்கு போகிற மாதிரி. நம்மள மாதிரி லேட் பேக்காக இன்னைக்கு ஆராம்சே ஓகே சூப்பராக இருந்துச்சு ஷூட்டு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு இல்லை. you have to keep up. லைக் இப்போ என்ன மாதிரி பீப்புள் லைக் ஐ டோன்ட் கேர் லைக் வாட் எவர் இட் இஸ். சில பேர் வந்து வியூஸ்க்காகவே போடுவாங்க, வியூஸ்க்காகவே ஒர்க் பண்ணுவாங்க. தட்ஸ் கிரியேட்டிங் ப்ரெஷர். அண்ட் அது இவ்வளோ வியூஸ் போனால் தான் அது மூலிமா அடுத்த ஆட்ஸ் வரும். Correct. And even influencers are like major. They have taken over the industry like storm. திங் இஸ் குவாலிட்டியே இல்லை. குவாலிட்டியே இல்லை. எக்ஸாக்ட்லி. ஏன்னா 1-2 பேர் இருந்தபோது வாவ் என்னமோ புதுசாக காட்டுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ திறந்தாலே ஒரு ஃபுட் பிளாகரா அது ஒரு 100 பேர் பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சு. ஏன்னா எல்லாருமே எவ்ரிபடி இஸ் டூயிங் ஸ்டைலிங். ஸோ யூனிக்காக நிற்க முடியாது யாராலையும் அன்டில் யூ ஆர் ரியலி குட். இப்போது யூனிக்காக நிற்கணும்னா லைக் யூ ஷுட் ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் டூயிங் இட் இன் சோஷியல் மீடியா வில் நாட் ஒர்க் அவுட். மேபி யூ வில் கெட் வியூஸ், ஃபாலோவர்ஸ். What's the use? But everyone and the followers, no, the newcomers get more. I mean, somebody will, outshine you. If they are really talented, they'll get work. அது ஓகே. பட் இல்லைடா, டேலண்ட்டை வந்து இப்போ எப்படி வளர்த்துப்பீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருந்துச்சு. ருக்கு அண்ட் ஜெயா we can communicate with this. நான் வந்து சொல்லுவேன், ஜெயா ஏன் இந்த புடவை கட்டியிருக்க, நீ மாற்று, நீ பிளெண்ட் ஆகிற பாரு எல்லாரு கூடயும் ஒரே மேக்கல். ருக்கு கேன் கம் அண்ட் டெல் மீ, தக்ஷா ஏன் இந்த கலர் ஸ்கீம் சூஸ் பண்ண, நீ வந்து இந்த கலர் ஸ்கீம் சூஸ் பண்ணியிருக்கலாம்ல. இது வந்து ஓப்பனாக we were grooming and helping each other.
we were very very open. ஸோ எங்களோட ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்காக இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே போச்சு. இல்லை அதுதான் நானும் பாயிண்ட்டாக சொல்ல வரேன். அப்போது இருந்தபோது லைக் கைட் பண்ணுறதுக்கு பீப்புள் இருந்தாங்க. இப்போ எல்லாமே எரர் அண்ட் ட்ரையல் மெத்தட் மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு பேக் ட்ராப் போடுவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது, ரிமூவ் இட், இட்ஸ் நாட் கோயிங் வெல் வித் திஸ் அவுட்ஃபிட், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பேக் ட்ராப், டைம் வேஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா இதெல்லாம் தான் ட்ராபேக். டைம் வேஸ்ட் ஆகும், லைட்டிங் ஒழுங்காக வைக்க தெரியாது, அவுட்புட் ஒழுங்காக வராது. வென் இட்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் குரூப் யூ வில் நாட் ஃபேஸ் எனிதிங் ப்ராப்ளம்ஸ். கரெக்ட். சாரி ட்ரேப்பிங்லேருந்தே ஒரு நல்ல ட்ரேப்பிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரேப் கிடச்சிரும். இன்ஸ்டாவில் பார்த்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா தே நோ டு ட்ரேப் ஹவு வி ட்ரேப் த சாரி, பட் அந்த ஃபோட்டோக்கு என்ன வேணும், அந்த அந்த பர்ஃபெக்ஷன் அண்ட் அவங்களுக்கு வந்து என்ன வேணும், அந்த கேட்லாக் ஷூட்டுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களால கொண்டு வர முடியாது. அது எடிட்டிங்கில் கூட பண்ண முடியாது. ஆமாம், நத்திங் கேன் பி டன். த எண்ட் ஆஃப் த டேஸ் டைம் வேஸ்ட். திருப்பி ஒரு ஸ்டைலிஸ்ட், ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிட்டு வி ஹாவ் டு ருக்கு. நம்ம ஒரு நாளையில் வந்து எத்தனை சாரீஸ் பண்ணியிருக்கோம். we've done 120 sarees in a day. ஆமாம், 2 மாடல்ஸு, 60 சாரி ஒரு மாடலுக்கு. As you said, sari draping, that reminds me, hey Ram, I did one thing, no? So, Pranitha கூப்பிட்டுருந்தாங்க இது மெஷர்மெண்ட்ஸுக்கு. கூட நான் மோனா கூட நான் போனேன். So, Sarika tells you also give measurements. I said, no, I didn't come for this. No, please give. I said, I gave and I was laughing, okay? Then I got a roll. So, there you have to put Madisara, okay? So, no one is there to this thing. Then she asked me, do you have anybody? Sarika used to take care of the costumes. Yeah. So I got my neighbor, a nice mommy, you know, she came and draped for me. I still remember, you know, that time it was like inclusiveness, you know, like no competition, nothing. Everybody used to help everyone. நாங்கள் எங்களுக்கு ஒரு சாலிடாரிட்டி இருந்துச்சு. கரெக்ட். ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன்னு இருந்தோம் நாங்கள். யூர் ஆல் சிங்கிள் அண்ட் பை யோர் செல்வ்ஸ். யூ ஆல்வேஸ் மூவ் வித் இண்டிபெண்டன்சி. ஸோ நீங்களா டிசைட் பண்ணணும், அந்த டிசிஷன் கரெக்டாக தப்பாக, அதோடது பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களை சேரும், நெகட்டிவாக இருந்தாலும் உங்களை சேரும். லைக் யூ கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங். எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் ஏதாவது சொதப்புனேன்னா ருக்குட்ட சொல்லுவேன். லைக் வி குட் ஹோல்ட் ஹேண்ட்ஸ். ஐ லைக் ஜயா அந்த ப்ளவுஸ் மாறி போச்சு ஜயா. Don't worry. ஜெயல் சே டோன்ட் வரி, நான் எடுத்து போத்திக்கிறேன், ப்ளவுஸ் கலரே தெரியாது. திஸ் இஸ் ஹவ் வி வர். ஜெயோட ப்ளவுஸ் சாரியோட ப்ளவுஸை நாங்கள் மறந்துட்டு வந்திருப்போம், இல்லை ஏதாவது ஆயிருக்கும். லாஸ்ட் மினிட் ஆல்ரெடி அங்கே நின்றுருப்பாங்க. அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் மானிட்டரில், ஜியா இஸ் நாட் யோர் ப்ளவுஸ். இல்லையே எனக்கு பத்துதே, இப்போ கலர் வந்து இல்லை, சரி விடு நான் போத்திக்கிறேன். ப்ளவுஸ் கலர் தெரியக்கூடாது அவ்வளோதானே, நான் எடுத்து போத்திக்கிறேன்னு. ஸோ வி வர் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஈச் அதர். லைக் தேர் இஸ் சம் ப்ராப்ளம். ருக்குக்கு ஃபோன் பண்ண, ருக்கு சரியான கழுத்தறுப்பு இருக்கும் இந்த மாடல், எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னா, அப்புறம் ருக்கு வில் கால் த மாடல் அண்ட் ஸ்பீக் டு ஹர். ஏம்மா நீ வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணு செட்டில், தே ஷுட் ஃபீல் நைஸ், அப்போ தானே உன்னை திரும்ப கூப்பிடுவாங்கன்னொன்னே அது அப்படியே தலைகீழாக மாறிடும். ஏய் நீ அவளா நீ அப்படி இருக்கும், காலையில் லொல்லொல்னு பிடுங்கலாம், அதுக்குள்ளே இவ்வளோ அழகாக மாறிட்ட அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் a very healthy friendship and mutual admiration. எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். With so many years of experience, goodwill, grooming 50,000 people, நீங்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைக் யூ நோ சம் பாயிண்டர்ஸ் தட் will help them. ஓகே, இப்போ வந்து யாருக்காவது மாடலிங் பண்ணணும், அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் யாருக்கானும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து நல்லா க்ரூம் பண்ணிக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு க்ரூம் பண்ணிக்கணும். அப்புறம் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணணும். போர்ட்ஃபோலியோனா டிஃப்ரெண்ட் லுக்ஸு, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி பண்ணிட்டு அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஐயோ இதுக்கு இவ்வளோ ஆகுறதே அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை நமக்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல க்ளோத்ஸு, நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல லைட்டிங்கு, நல்ல மேக்கப்லாம் போட்டு அப்புறம் அந்த அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, ஒரு இந்த ஃபோட்டோலியோ, அந்த போர்ட்ஃபோலியோ கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு யூ கிவ் இட் டு கோஆர்டினேட்டர்ஸ். அவள் வந்து அவங்கள ப்ரமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தே வில் சென்ட் இட் டு டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ கல்யாணத்தில் ஒரு 10-15 பேர் நின்றுருப்பா, அதில் வந்து
போர்ட்ஃபோலியோன்னு கேட்டால் அதில் கூட்டத்து கும்பலோ கோவிந்தான்னு ஒரு 2-3 ஃபோட்டோ. அப்போ அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எங்களுக்கு ஏஜென்சிக்கு அனுப்ப முடியாது. ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அவள் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நேட்டிவிட்டி, ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ப்ராடக்ட் வந்து சோப்பு டிட்டர்ஜென்ட்டு, அப்போ அதுக்கு வந்து ஹை கிளாமர் கேர்ள் கூடாது, ரொம்ப லோவர் இன்கம் இருக்கக்கூடாது, ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப்னு. அப்போ அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக. இப்போ ஒரு கிளாமர் ப்ராடக்ட் வித் நெயில் பாலிஷ் ஒரு லிப்ஸ்டிக்னால் நம்ம கொஞ்சம் கிளாமரஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இஃப் இட்ஸ் அ டிட்டர்ஜென்ட் ஒரு லயன் டேட்ஸ் அந்த மாதிரி ஹனி அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மிடில் இன்கம் குரூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எல்லாத்துக்கும் சூட் ஆகிறதுக்கு நிறைய லுக்ஸ் கொடுக்கணும். கிளாமரும் எடுக்கணும். வந்து நீ வந்து ஒரு நாட்டுப்பறத்தான் பொண்ணாகவும் இருக்கணும், ஒரு கிளாமரஸ் கேர்ள், வெஸ்டர்ன் க்ளோத்ஸு, இந்தியன் வேரு, ஜுவல்லரி, சாரி, அப்போ அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபு, அப்புறம் இந்த ஹார்லிக்ஸ் மதர் கீழே பன் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ those things are very important. So அந்த மாதிரி we should that is very very important. அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணிக்கணும். நம்ம எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். when you go for an audition எப்படி ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் வந்து நம்ம ஒரு 15 பேர் 20 பேர் ஆடிஷன் பண்ணோம், அதில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது சில பேர் நல்லாவே இருப்பாங்க, பட் லைட்டிங்கெல்லாம் கரெக்டாக பண்ண மாட்டாங்க, இருட்டில் எங்கேயாவது நின்று எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியணும். நம்ம வந்து கரெக்டாக மூஞ்சில் லைட் வாங்கணும். லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்னா தான் we'll look bright. Otherwise you will be talented but you won't get the assignment because you have not done your audition properly. So இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும். These are things which all youngsters should know. ஃபர்ஸ்ட் நாங்க செட்ல வந்து கத்துக்கிறது லைட் வாங்குறது. லைட் எப்படி வாங்குறதுன்னா இப்ப நமக்கு லைட் வச்சிருக்காங்க இல்லையா, it is on us in front of you, you should tell them. You are a photographer's daughter, you should know better. இப்போ கே பாலச்சந்திரன்லாம் வாட்டர் டீச்சர், அவர்கிட்ட போனால் எப்படி லைட் வாங்கணும்னு தெரியும். இப்போ நம்ம எல்லாரும் ஃபேஸ்லையுமே கொஞ்சம் தப்பு ஃபீச்சர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஹை நல்லா வேற இருக்கும். ஆமா, ரெண்டு ஹாஃப்ல ஃபேஸ் பார்த்தா this half and this half is not symmetry. பட் வந்து எந்த ஆங்கிளில் நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி தெரியணும். அது வித் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் லேர்ன். ஸோ அதெல்லாம் these are things which you should learn. You should observe during shoots, எப்படி பண்ணுறா என்ன பண்ணுறா அதெல்லாம் பார்த்துனா you will learn. And speaking also different languages. Audition வந்து அப்புறம் இந்த modulation, voice modulation, and how do you deliver dialogues, all those things are important. Yeah, eye contact, all those things, no. If you are prepared, you will do much better. You will do well. How to prepare for all this? Like stand in front of the mirror, observe, and then you give yourself a situation, stand in front of the mirror, give 5 variations. இப்போ அழ சொன்னால் நீ 5 டைப்பாக அழணும், சிரிக்க சொன்னால் 5 டைப் வேரியேஷன்ஸ் கொடுத்து, லைக் ஒரு டைலாக் சொல்ல சொன்னால் அது 5 different types you should say. Then only you will become a good actor. Otherwise ஒரே மாதிரி மொனோட்டனி மாதிரி சொன்னால் it will not. அதெல்லாம் ஆடுக்குள்ள நடிக்கிறதும் சினிமாக்குள்ள நடிக்கிறதும் கம்ப்ளீட்லி 2 different things. இதுல பண்ணா அதுக்கு ஈஸியா இருக்கும், பட் அதோட மெத்தடே வேறையா இருக்கு. எனக்கு வந்து இனிஷியலா நடிக்க ஆரம்பிச்சப்ப வந்து நடிக்கிறது கஷ்டமா இல்லை இருக்கும். என்ன மாதிரியே தான் கேரக்டர் கொடுக்குறாங்க. நல்லா கத்தி பேசுறதோ இல்லை ஸ்ட்ராங்கா பேசுறதோ அப்படிதான் வருது. எனக்கு டப்பிங் வராது. நடிக்கும் போது நான் அதை ப்ராசஸ் பண்ணுவேன். இப்போ கை இப்படி வைக்கிறோம், அவர் இந்த டைலாக் கொடுக்குறாரு, நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணலாம், இதெல்லாம் ஓடும். இப்போ டப்பிங் பேசும்போது நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். டப்பிங் போகும்போது நல்லா பிடிச்சி வச்ச பிள்ளையாருமே உட்காந்து பேசினா எப்படி வரும், நம்ம பேச முடியும். நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா அப்புறம் பாலா சார் சொன்னார், நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்களோ அதே இங்கே பண்ணுங்கன்னாரு. எனக்கு புரியல. நான் சொன்னேன் அதே தானே சார் பண்ணுறேன். அம்மா எழுந்து நில்லுங்கம்மா, எழுந்து நின்று அங்கே நடித்ததை இங்கே நடித்தா உனக்கு டைலாக் எனக்கு வருது. மற்றவங்க சாதாரணமாக கூட பேசுவாங்களா இருக்கும். எனக்கு I've seen பிரகாஷ் ராஜ் and all sit and do his dubbing. அவர்லாம் ப்ரொஃபஷனல். தமிழ். ஆமாம், இவங்கெல்லாம் வெட்ரன்ஸ் எல்லாம் வந்து நல்லா உட்காந்தே பேசுவாங்க. நான் நின்று டான்ஸ் ஆடிட்டே பேசுவேன். நான் என்னெல்லாம் ஆக்ட் பண்ணும்போது பண்ணேனோ அதெல்லாம் பண்ணிட்டே பேசினாதான் எனக்கு டைலாக் உட்காரும். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இதுக்கும் அதுக்குமே வந்து நீ எப்படி அப்ரோச் பண்ணுற, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்து இலக்கு என்ன,
நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா இலக்கு? உங்களுக்கு அடுத்து எங்கே போகணும்? What next? ஆமாம், வாட் Acting, நெக்ஸ்ட்? getting into acting. I feel Movies. you should go one to one, go meet the people. You know? Yeah, More definitely. than this. எங்கள் டைமில் வந்து நாங்கள்லாம் வந்து டைரக்டர்ஸை போய் மீட் பண்ணிட்டு வருவோம். Nowadays we are sending through WhatsApp. Yeah. அதைத்தான் Introduction. Yeah. இல்லை நான் I went to the set. Ah. Some guests had come, they wanted to see Kamal Hassan. And I took them to the set, okay? And Shivam was doing this thing, so the scene was there. And meet money, I was all wrong. Kamal Hassan may not give the photos, yaar. Chalo, chodo. I said, nahi, I'll go and ask, don't worry. And he gave a photograph and all. Then Mr. Sundar C calls me, you have to do a role. Can you believe it? I never expected. I just go to meet them, show the Madhuri. Then I had Madhavan's mother's role. Though it was short, it was really nice. ஸோ பாயிண்ட் வந்து அடுத்த கட்டம் போனோம்னா நீங்கள் பர்சனலாக டைம் வாங்கிட்டு போய் மீட் பண்ணணும். See, now you have அனுப்பிச்சா lot of பத்தாது. openings. You have OTT platforms. It's a huge platform, you know, in every single language. So அதில் எல்லாம் உங்களுக்கு நிறைய opportunities வரலாம். முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப you know, you have to be extremely beautiful. அந்த days are over. இப்போ வந்து if you can act well and if you fit the role, you will get, if you fit the character, you will get the role. முன்னமாடி அவ்வளோ அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் இப்போ அந்த days are over. இப்போ வந்து they want like, you know, the neighborhood girl, அந்த மாதிரிலாம் வரைச்சே. So they look for normal people, very normal people. அப்போ That doesn't mean you're not pretty. All of you all are very pretty. yeah. No, I'm not talking about that, but I'm saying things are opening up for a lot more people. So அதனால அதையெல்லாம் பயன்படுத்திக்கணும். Or there's another thing is because modeling you cannot survive just by modeling for too long. Either you have to get into serials. So serials, daily soap, you will get about 20 days, monthly 15 days, 20 days you will get work. Or OTT or movies. Movies is most difficult. Then the serials and OTT are opening doors for plenty of people now. எக்கச்சக்கமாக நான் அந்த ஓடிடி ரிலீசஸ் வருது. How much they pay, but See, advertising and modeling, it's completely safe. You have an advertising agency, you have a production house, you have a client, so there's nothing hanky-panky. And your association ad, you meet the, you know, the association between the model and the agency, you know, just one day. After that, you finish an ad in one day. After that, nee yaro, na yaro, there's absolutely no contact. Maybe they'll think, oh, annikku cast pannu, maybe second time or third time you will do. After that, you'll be working with a new set of people, new agency. So that this connection is hardly there. But that's not the same with movies. But now today, if you are capable only, you get a movie. It's not like, you know, you do some favor and you get some movie and all that. No, because they're investing crores and crores of rupees on a particular movie. So if you're saleable, if you bring in the money, then you will get a role. Otherwise, you don't get a role. You might get one movie, but if you're not giving results, then you're out. Full effort. No matter what you do. It's just pure business. Absolute pure business. நம்ம ஏதாவது பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பணம், அது வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதா பார்ப்போம். ரிட்டர்ன்ஸ் வரலன்னா நம்ம வில் ஷட் ஷாப். அது மாதிரி தான். ஸோ there's nothing unsafe about it. It's in every field, whether you're working for an IT company or whatever. If you are not straight, then people will not be straight. Otherwise, I don't see anything faulty or hanky-panky in any of these areas. it all depends on you. Yeah, that's I think Rukku work பண்ணினது எல்லாமே we've all felt. We've not had any hanky-panky. yeah, till date There's no end. it's like all good works. No, advertising, I've been now for 35 years in the industry. I've never come across anybody who is not good. When payments and all will come on time, there's absolutely no problem. There may be one or two people who will default, but most of the people pay on time or a little delayed, but you'll get your money. So there's a lot of honesty and transparency. Rukku, I have a question now. இப்போ advertising வந்து அவ்வளோ இல்லை, ட்விண்டில் ஆகிட்டுருக்கு. Now how do we convert this to something else? இன்ஸ்டா மட்டும் வச்சு நம்ம சர்வை பண்ண முடியாது. Advertising is going through very low phase. The reels are only happening because இப்போ வந்து ஒரு நல்ல ad film பண்ணுறதுக்கெல்லாம் வந்து their budgets will be like 1 crore.
பட் இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுறது வந்து 15 lakhs 20 lakhsல அதை முடிக்கிறாங்க. They are doing 5 reels 6 reels. So the client is also happy, quality suffers, but it's okay. Why is 1 crore, why is 15 ஒரு 20 மாசம் lakhs? 2 மாசம் ஓடுறதுக்கு இது இது போறோம்ன்றாங்க. போதுமே, அப்புறம் they will change, they do a new reel, so you have more quantity. அப்போ மாற்றி மாற்றி போடலாம். அதர்வைஸ் ஆட் ஒன்று ஒரு வாட்டி பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அதே ஆட் தான் தினம் தினம் போடணும். இப்போ அதெல்லாம் மாற்றி மாற்றி போடலாம் இல்லையா? So that it is a transition stage. So now with AI coming in, it's going to be even more difficult. You have all these artificially generated models, and you know who people start recognizing by their name and all that, but they are actually not just Ruku, I'd like to mention something here. I had a director who did something on this one. He had to generate 5 generations of இது நான் சொல்கிறது 30ல் ஒன்று 1920ல் ஒன்று 30ல் ஒன்று 40ல் ஒன்று 50ல் ஒன்று 60ல் ஒன்று அதை பண்ணி முடிச்ச பிறகு the agency rejected it saying that it didn't look real. it didn't The AI didn't look real. So he had to reshoot with models, real models, and then have it generate in a AI message. Yeah, probably that didn't work out, but we are soon But going mostly- towards that. We are soon going towards அப்போ என்ன நடக்கும் ருக்கு? so the I'm talking from my Point of field. view. Yeah, what I will have to do is I will have to create a artificially generated model, and then get that model. For example, we name her Sarah. Okay, this artificially generated Sarah, I will have to promote with different agencies saying, hey, I've got this Sarah, I've got this one, that one older man, one young girl. Like I can make this into I can create a family with them or whatever. And that Sarah or that particular model will start getting work. That lifeless person will start getting work. That's the future that we are all, it's quite frightening, but that is the reality which will hit in very soon. If there is a female character that inspired you, or who inspired you when you started work? I think I'm my own inspirations. I was not That is a inspired. nice thing. Huh? அதே சொல்லுங்க. I don't think I was inspired by somebody. I am inspired by myself. So Same here. I went myself, I learned. and, correct. So I think நம்ம generation வந்து we are all very self-made. Self-made, totally self-made. No copy. உங்களுக்கு யார் inspiration? நானே வந்து ஐ டுக் எஃபர்ட், ஐ காட் இன் டு திஸ் ஃபீல்ட், சப்போர்ட்லாம் பெருசாக இல்லை, பட் ஐ ஸ்டுட் பை மை செல்ஃப். இட்ஸ் லைக் creating my own identity was important for me. So I thought எல்லாருமே seems like self-made confident women. நீங்க? So even though my father is in cine field, I didn't ask him for influence to recommend me for any ad shoot or a photo shoot. I got through my friends and they gave me contact. அது கரெக்ட். பட் அவங்க அழகழகா மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்மளும் அழகழகா ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினச்சது உண்டா? ஸோ சம் வே his work must have inspired you இல்லையா? பிகாஸ் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே அப்போ அந்த வின்னர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஷூட் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நடக்கும். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஓடி போய் அந்த ஷூட் பார்ப்பேன். தேவியானி அவங்க அர்ஜுன் வந்து ஃபைட் சீன்லாம் நடக்கும். அதெல்லாம் நான் பார்ப்பேன். நின்று பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், பாயோட சொல்லுவேன். அர்ஜுன் கிடையாது, பிரசாந்த். சாரி பிரசாந்த். அந்த இது அதுக்கப்புறம் இது நடிச்சதுனால கரெக்டாக சொல்கிறாங்க பாரு. கிரி 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 படமே மாற்றி சொல்லியிருக்காங்க அவங்க. மாற்றிருக்காங்க கிரி படத்தில். ஓகே. So films were your inspiration, your father was an inspiration. எனக்கு films a big inspiration. I come from a family who's been producing Tamil films. அதனால் அது வந்து சினிமா பார்த்து அதுதான் வரும்ன்ற மாதிரி ஆப்பிள் doesn't fall far from the tree. அது இன்ஸ்பிரேஷனா மேட்னஸா அது தெரியல எனக்கு. Women's Day represents for me like whatever you achieve in your lifetime and whatever, that day is for celebrating and giving them. அச்சீவ் பண்ணதெல்லாம் வந்து நம்ம அந்த உமன்ஸ் டேல வந்து செலிப்ரேட் every பண்றோம். day is a women's day because no home can run without a woman. So I feel this day is special to celebrate their achievements and make them feel very special on that day especially, like I feel like I think Women's Day we have to celebrate ourselves. exactly. We give importance to ourselves. Yeah. So here's wishing all the wonderful women who motivate us,
who are Support us. who support us, who inspire us, Yeah. who uplift us, others, yeah. and who empower us. And may our voices be heard. Yeah. May our dreams be fulfilled. And bring some And, change in people's and may lives. our whatever we do, may it be recognized. Let our rights be recognized. And that's what I think. More power to us. Power, more joy, power, happiness, Happy friendship, Women's Day to all of you. solidarity. சுஜா சொல்லுங்க, உங்களுக்கு உமன்ஸ் டேல என்ன மெசேஜ் இருக்கு? யாருக்கா ஏதாவது சொல்லணுமா? மெசேஜ் கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனவங்க வந்து எங்கள் அம்மா தான். அவங்க வந்து ஷீ இஸ் பீன் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் ஃபார் 15 years. நவ் ஷீ இஸ் அ ஹெச்எம். எனக்கு அவங்கள பார்க்கும்போது லைக் வி டோன்ட் ஹாவ் அ மேட் அட் ஹோம். அவங்க காலையில் 4:30க்கு எந்திரிப்பாங்க. ஷீ cleans the house. She cooks for you, and then she goes to school. Then she goes to school, come back, then make coffee, then some snacks, then dinner. அது தவிர she does assignments. ஸ்கூலில் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஷீ இஸ் லைக் ஆல் டைம் பிஸி அண்ட் ஷீ மேனேஜஸ் எவ்ரி திங். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டூ எவ்ரி திங். ஏதாவது ஒர்க்னா ஒர்க், வீடுனா வீடு. டு மேனேஜ் போத் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ என்னோட ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோட 12th standard மேக்ஸ் மிஸ். ஷீ இஸ் லைக் பொம்பரம், சுற்றிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க் மேம் 1+1 என்னன்னு தெரியல மேம் அப்படின்னு சொன்னால் கூட ஷீ வில் நாட் ஷவுட். 1+1 2ன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குது. ஃப்ரம் த பேஸ் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்கள ரொம்ப லைக் அவங்க பேர் என்ன? ஜெயலக்ஷ்மி மேம் நினைக்கிறேன். நீங்க விஷ் பண்ணிக்கோங்க இப்போ. ஜெயலக்ஷ்மி மேம் எங்க இருக்கீங்களோ கரெக்டாக தெரியல. ஜெயலக்ஷ்மி மேம் தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட நான் வந்து சென்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஐ மிஸ்ட் 1 mark. தட் டூ வந்து ஒரு தப்புனே தெரியாமல் ஒரு விஷயம் லைக் ஐ டிட். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் அவங்களும் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. So my mom and my maths teacher, I wish them happy Women's Day. நீங்க சார்? சேம் எனக்கும் எங்கள் அம்மா தான் சொன்னால். ஃபஸ்ட்டு வந்து மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா சொல்லிகிட்டே தான் இருந்தேன் சார். நான் அதுக்காக ட்ரையே பண்ணல. அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்துட்டு, இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஹேவ் டு கோ அண்ட் டூ. யூ கான்ட் சிட் சிம்ப்ளி அண்ட் யூ கேன் சே ஐ வாண்ட் டு டூ மாடலிங், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ். எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து மோட்டிவ் பண்ணி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா தான். அண்ட் ஆல்சோ நான் லேட்டாக வரேன் அதுனா எங்கள் அப்பா தான் ரொம்ப பயப்படுவார். ஆனால் எங்கள் அப்பா பயந்து என்னையும் பேனிக் ஆக்கிடுவார். ஆனால் எங்கள் அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே முடிச்சோடனே கால் பண்ணு, கேட் ஓப்பன் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூல்லேயுமே வந்துட்டு நான் 5th standard படிக்கும்போது மை டேட் காட் ஹார்ட் அட்டாக். அப்போ வந்து என்னால் ஆனுவல் எக்ஸாம் எழுதவே முடியல. தே கேவ் 2 options. ஒன்ஸ் நீங்கள் வந்து நாங்கள் ப்ரொமோட்டட் கொடுத்துருவோம், நீங்கள் வேறு ஸ்கூல் போயிடுங்க. அப்படின்னா ஷி ஹேஸ் டு ரிப்பீட் 5th standard. அப்புறம் எங்கள் கிளாஸ் மேம் நிர்மலா ஏஞ்சலின் மேம் தான் எனக்காக பேசி, இல்லை ஷீ இஸ் ஃப்ரம் குட் ஸ்டூடெண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ நம்ம அவளுக்கு இன்னொரு வாட்டி எக்ஸாம் வைக்கலாம் அப்படி சொல்லி அவங்க தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த 5th standard நான் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் See, our teachers have been so important through our lives. I wish her the Women's Day, happy Women's Day. But I have one point for you. When your mother is doing so much, why don't you lend hand? I definitely do. I do cooking. I love cooking. I help her a lot. The thing is the support. இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லைனா I'm a big zero. I no doubt. We all are. No doubt. ஏன்னா எல்லாத்துக்கும் No matter what our age, no matter where we are in life, அம்மா இல்லைன்னா அப்படித்தான் எல்லாருக்குமே. இன்னைக்கு வந்து that is emotional moment for me. ஏன்னா என்னோட கெரியர் சப்போர்ட்லேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஐ ஹாவ் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட். குட். அண்ட் தேங்க்ஸ் டு ருக்கு மேம், ஐ டேக் அ மூமெண்ட் ஹியர் டு தேங்க் ஹர். ஷி ஹஸ் கிவன் மீ பெஸ்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஐ டெஃபினெட்லி ஓ ஹர் சம்திங். அண்ட் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் பீப்புள் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணும், நம்மளும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். டெஃபினட்டாக அந்த ஒரு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்னோட டிவிசி ஆட் வந்ததே வந்து ருக்கு மேம். I'd like to take 1 minute to thank all the men in our lives. Okay, Women's Day celebration வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னோட இணையர், என்னோட மகன்,
என் கூட வேலை பார்க்குற சக மென். இப்போ இவங்க இல்லைன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் இல்லை. அதனால் இட் டசன்ட் கோ அப்படி தனியாக பிரித்து பார்த்து நம்ம ஒன்றை செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் இருக்க ஆண்களையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல் ஸோ மச். விஷிங் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் உமன்ஸ் டே. நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் உமன்ஸ் டே பார்க்கலாம், சந்திக்கலாம். எப்படி வளர்ந்துருக்கோம் நம்ம பார்க்க முடியும்ல. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் தேங்க்யூ ஸோ மச். ஆர் பிளஷர்.